விஜிபி மரைன் கிங்டம் ஆக்சுவலி ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் எவ்ரி சம்மர் ஹாலிடேஸ் போகலாம்னு நினைக்கும்போது நாங்க மிஸ் பண்ணிடுவோம். இந்த சம்மர் ஹாலிடேஸ் கண்டிப்பா என்னோட கிட்ட கூட்டிட்டு போணும்னு போயிருந்தோம். விஜிபி யுனிவர்சல் கிங்டம் வித் விஜிபி மரைன் கிங்டம் 2மே நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இது 2ம் சேர்த்து புக் பண்ணதுனால எங்களுக்கு டிக்கெட் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. இதுவே நீங்க தனியா புக் பண்ணீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால பிளான் பண்றீங்கன்னா 2ம் சேர்த்து பிளான் பண்ணுங்க. விஜிபி யுனிவர்சல் கிங்டம் நீங்க வந்து ரொம்ப ஓல்டு டைம்ஸ்லேருந்தே பார்த்துட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு ரொம்ப காலமா இருக்கிற ஒரு தீம் பார்க் அது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. எந்த ஒரு ரீமாடலுமே பண்ணல. ஆனா, அதே மாதிரியான பழைய ஆர்க்கிடெக்சரோட ரொம்ப அழகா ஃபோட்டோகிராஃபி நீங்க எடுக்கணும்னா, டெஃபினட்டா அந்த பிளேஸ் ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் ஃபேமிலியா போயிட்டு நீங்க ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ். ஏன்னா பேசிக் ரைட்ஸ் தான் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் வந்து போகுற அளவுக்கான ரைட்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப நெறைய நெறைய ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் அக்வேரியம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் நாங்க பார்த்தோம். இத தவிர மெர்மெய்ட் ஷோ அங்க நடந்தது. அதையும் பார்த்தோம். அண்ட் ரொம்ப அழகா, ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தது. லைக் ஃபாரின்ல ஒரு அக்வேரியம் போய் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு இங்க ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இத நீங்க இன்னும் பார்க்கலன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. சென்னையில ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஒன் டே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேஸ கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணலாம். பக்கத்திலேயே விஜிபி வண்டர் வேர்ல்டும் வந்திருக்கு. நாங்க அத நெக்ஸ்ட் டைம் போகலான்னு இருக்கோம்.